ஸோ நீங்க கிட்டத்தட்ட பிரைம் மினிஸ்டருடைய கேர்டேக்கர் மாரி அவருடைய கான்ஸ்டிட்யூயன்சி. ஸோ நீங்க தான் இங்க வந்து ஆஃபிஷியலா எல்லா விஷயத்தையுமே நீங்க அத ரெகக்னைஸ் பண்ணணும். அதற்கான சிக்னேட்டரியே பல விஷயத்துக்கு நீங்க தான் இருக்கீங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் என்ன மாரியான விஷயங்கள் உங்ககிட்ட சொன்னாரு? தொகுதிய பத்தி, வாரணாசிய பத்தி? இல்ல தொகுதியில த மேண்டேட் இஸ் வெரி கிளியர். அதாவது இது வந்து ஒரு மாடல் டிஸ்ட்ரிக்ட்டா வந்து ஆக்கணும். அதாவது நாட்டிலேயே ஒரு மாடல் டிஸ்ட்ரிக்ட் ஆக்கணும். அதுக்கான சவால்களும் அதிகம். வாரணாசி மத்த நகரங்கள விட என்ன ஒரு சவால் அதிகம்னா, இது இந்திய உலகத்திலேயே பழமையான வாழும் நகரம். இங்க நீங்க அந்த காட் பக்கம் போனீங்கன்னா, இட்ஸ் இட்ஸ் த சிட்டி இட்செல்ஃப் இஸ் எ ஹெரிடேஜ் சிட்டி. அது அந்த சேலஞ்சஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இது புதுசா ஒரு ஒரு டவுன்ஷிப் டெவலப் பண்றோம், இல்ல வேற ஏதோ ஒண்ணு பண்றோம், இல்ல சிட்டி எக்ஸ்பேண்ட் பண்றோம்னா பரவால்ல. அண்ட் ஒரு கங்கை நதிக்கரையில இருக்கு. ஸோ ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து முழுக்கவே நதி வந்து போகுறதால, சிட்டி இந்த பக்கம் தான் உங்களுக்கு வந்து இது பண்ண முடியும். ஸோ என் தொகுதி வந்து ஒரு மாடல் தொகுதி ஆகணும். இங்க அரசாங்கத்தால செயல்படுத்தப்படுற எல்லா திட்டங்களும் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் போகணும். அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பா இருக்கட்டும், இல்ல மத்த விஷயமா இருக்கட்டும், வாரணாசி வந்து ஒரு ரோல் மாடல் இதுவா இருக்கணும். அப்படிங்கிறது தான் த கிளியர் மேண்டேட். இதுல நாங்க சந்திக்கக்கூடிய சவால்களுக்கு எந்த விதமான ஒரு இன்டர்வென்ஷன் தேவை. ஒரு மினிஸ்ட்ரி லெவல்லயோ எதுவோ எந்த இத உடனே ஃபிளாக் பண்ணாலும் இம்மீடியட்டா அது வந்து அட்ரஸ் பண்ணப்படும். அந்த எதிர்பார்ப்புகள் ஏன்னா இங்க இருக்கிறதால எல்லாருடைய எதிர்பார்ப்புகளும் அதிகம்.